பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். மீண்டும் ஒரு விசை உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷமான நாள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நாள், மனிதனாக அவதரித்து இந்த பூமிக்கு வந்த நாள். ஏன் இதை நம்ம கொண்டாடுகிறோம் அப்படின்னா, என்னுடைய உங்களுடைய பாதாளத்துக்கு போகிற வாழ்க்கையிலிருந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரித்து நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுக்கும்படியாக இந்த பூமியில இறங்கி வந்த நாள். அதனால தான் நம்ம கொண்டாடுறோம். எனக்காக அவர் இறங்கி வந்தார், அதனால் அவருக்கு நன்றி சொல்லி நல்ல வாழ்த்தி பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, ஒரு பாட்டு பாடலாமா? பிறந்தார் பாட்டு பாடலாமா? அந்த பாட்டு பாடிட்டு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு போகலாம். பிறந்தார் பாட்டு. பிறந்தார் பிறந்தார் மாணவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். காட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. எல்லாரும் ஒன்று கரங்களை தட்டலாமே. காட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதோதியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதியாகியாய் வளர்ந்தார். மாதியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் மாணவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாணவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாதோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாதோதியாய் திகழ்ந்தார். மாதோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் மாணவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்பொருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் மாணவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாணவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். தந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. தந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கு. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணா
வீணாசையும் நமக்கே, வீணாசையும் நமக்கே. இதையெங்கும் சாற்றிடுவோம், புசிப்பும் கொடிப்பும் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்பும் கொடிப்பும் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம், பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கொஞ்ச நேரம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை நாம் கேட்க போகிறோம். பிறப்பின் நற்செய்தியை கேட்டு நாம் எல்லாருக்கும் அந்த ஏன் நற்செய்தி என்பதை நாம் தெரிந்து கொண்டு அந்த நற்செய்திக்கு ஏற்ற பலனை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆயத்தமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீதின் ஊரிலே இரட்சகராகிய கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அதான் நற்செய்தி. ஏன் அது நற்செய்தியாக மாறினது என்பதை இந்த நாளில நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அநேகருக்கு தெரியாது கிறிஸ்து யார், அவர் எதற்காக பிறந்தார், அவர் மனிதனா, அவர் கடவுளா என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் தான் இயேசு கிறிஸ்துவை ஒரு கடவுளாக அநேகர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் இன்றைக்கு அந்த இயேசு யார் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31-32 வசனத்தை வாசிப்போம். போதும் போதும் போதும். அங்கே வாசிக்கிறோம், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். யாக்கோவின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது எல்லா குழந்தைகளும் பிறக்கிறது போல ஒரு குடும்பத்திற்கு திருமணமாகி அடுத்த ஒரு 10 மாதம் அல்லது 1 வருடம் 2 வருடத்தில் ஒரு குழந்தை பிறக்கும். திருமணம் ஆகிவிட்டால் எல்லாருக்கும் தெரியும், அடுத்தது ஒரு குழந்தை ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டது. அல்லேலூயா.
ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்ட ஒரு உண்மை. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறக்க வேண்டிய காரணம், உலகம் உண்டானது முதலே, இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது முதல் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் நாம் பார்க்கிற இந்த மரங்கள், இந்த செடிகள், கொடிகள், ஊரும் பிராணிகள் முதல் பெரிய மிருகங்கள் வரைக்கும் பூமியில பார்க்கிற அத்தனையும் ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி 6ஆம் நாளிலும், முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், அப்படி எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டு கடைசியில் 6வது நாள் மனிதனை உருவாக்கினார். மனிதனை எப்படி உருவாக்கினார் என்றால், அவர் எல்லாவற்றையும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், சகலவற்றையும் உண்டாக்கினார், எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்துவிட்டு அவர் பார்த்தார், இதெல்லாம் வெறுமையாக இருக்கிறது, இதெல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி மனிதன் உண்டாக வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியிலிருந்து ஒருபடி மண்ணை எடுத்து அதை அவருடைய சாயலாகவே, யாருடைய சாயலாகவே? கர்த்தருடைய சாயலாகவே. மனிதன் எப்படிப்பட்டவன்? தேவனுடைய சாயலாய் இருக்கிறவன். அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில பிறந்திருக்கிற எல்லா மனிதனும் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டவன். லேலூயா! தேவ சாயலாக உருவாக்கப்பட்டவன். அப்படியானால் கடவுள் யாரை போல இருப்பார்? யாரை போல இருப்பார்? என்னை போல இருப்பார். லேலூயா! உங்களை போல இருப்பார், இல்லையா? அதுதான் கடவுள். ஏன்னா அவருடைய சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் நாம். எவ்வளவு அழகாக சிருஷ்டித்திருக்கிறார் பாருங்க. மனிதர் எவ்வளவு அழகாக சிருஷ்டித்திருக்கிறார். லேலூயா! அப்படித்தானே? எவ்வளவு அழகாக ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். யோசித்து பாருங்க. ஆண்டவரை போல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன், அவனை உருவாக்கி என்ன பண்ணாருன்னா, நல்ல ஒரு தோட்டத்தை வைத்து, அந்த தோட்டத்துல நிறைய பல விருட்சங்களை எல்லாம் வைத்து விட்டு அதுல போய் சொன்னார், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இது தெரியும், புதிதாக வந்தவர்கள் கவனமாக கேளுங்கள். இயேசு யார் என்று நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக வந்தார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக சொல்றேன். தோட்டத்தை உருவாக்கி நல்ல பழங்கள், எல்லா மரங்களிலும் பழங்கள், அழகான பழங்களை உண்டாக்கி அந்த தோட்டத்தின் நடுவில் வச்சு அந்த மனுஷனை உருவாக்கி, அவருக்கு என்ன பண்ணார் சொல்ல மறந்துட்டேன். மண்ணில் மனுஷனை எடுத்து அவருக்கு சாயல்ல உருவாக்கி அவருக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவனாய் மாறினான், நடமாட ஆரம்பித்தான். அதுதான் மனிதன். லேலூயா! லேலூயா! நீங்க கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்துருங்க. இங்க எழுப்பி போறவங்களுக்கு அடுத்து 2வது வரும்போது பின்னாடி சீட், ஓகேவா? எந்திரிச்சு போறவங்களும் அங்க உட்காந்துப்பாங்க. இடையில இருந்து எழுப்பி போச்சுன்னா அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதனால பின்னாடி உட்காருவாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஜீவ சுவாசத்தை ஊதி மனுஷனை என்ன பண்ணாரு? ஜீவாத்மாவை மாறினார். ஜீவாத்மாவாய் மாறின மனுஷன் நடமாட ஆரம்பித்தான். ஆண்டவர் தோட்டத்துல கொண்டு வச்சு, நீ இது எல்லாவற்றையும் ஆண்டுகொள், எல்லாவற்றையும் ஆண்டுகொள். இங்க நடமாடுகிற ஊரும் பிராணிகள், சிருஷ்டிகள், மரங்கள், விருட்சங்கள் எல்லாம் அவனுடைய ஆளுகைக்குள்ளாக கொடுத்து, நீதான் இதற்கெல்லாம் அதிகாரி, நீ இதை ஆண்டுகொள் என்று சொல்லி சகல அதிகாரத்தையும் மனிதனிடத்தில் கொடுத்தார். சகல அதிகாரத்தையும் மனிதனிடத்தில் கொடுத்தார். லேலூயா! நல்ல சந்தோஷமாக போய்கொண்டிருந்த நேரத்தில், எல்லாம் போய்கொண்டிருந்த நேரத்தில் அவர் உண்டாக்கின, டேய் தம்பி மாதிரி இங்க யாரு இங்க பாரு, என்னையே பார்த்துட்டுருங்க, என்னையே பார்த்துட்டு யாரும் வேற எங்க திரும்பி பார்க்காதீங்க. அவர் உண்டாக்கினதான பிராணிகள்ல சர்ப்பம் ஒன்று பயங்கர தந்திரம் உள்ளதா இருந்தது. இந்த சர்ப்பம் அந்த நாட்கள்ல, பாம்பு வந்து நல்லா கவனிங்க, அந்த நாட்கள்ல, இல்லைன்னா நீங்க சரித்திரத்துல படிச்சு பாருங்க, பாம்பு வயிற்றினால நகர்ந்து போகல, அது கால்கள் இருந்தது, ஊர்ந்து போனது. அப்படிப்பட்டதான இந்த சர்ப்பம் இந்த முதல் மனுஷனையும் மனுஷியும் தோட்டத்துல வச்சு அவனுக்கு ஏற்ற துணை ஆண்டவர் கொடுத்தார்.
அந்த ஏற்ற துணையும் உருவாக்கி கொடுக்கும் பொழுது அந்த ஏற்ற துணையிட்ட போய் ஏவாள்கிட்ட போய் இந்த சர்ப்பம் சொன்னது என்ன சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது கற்பனை வைத்திருக்கிறாரா, இந்த தோட்டத்துல எதையாகிலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரா? அப்போ ஆண்டவராகிய தேவன் இந்த ஆதாமை தோட்டத்துல வச்சு சொல்லியிருந்தாரு, நீ எல்லா பழமும் சாப்பிடலாம், ஆனா ஒரே ஒரு விருட்சம் நடுவுல வச்சிருக்கிற, அதை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. உடனே இந்த ஏவாள் சொல்லிட்டாங்க, ஆமா ஆமா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஒரு விருட்சத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த சர்ப்பம் என்ன சொன்னது தெரியுமா? இல்லவே இல்லை. நீ எப்ப அதை சாப்பிடுறியோ அப்போ உன் கண்ணு திறக்கும், நீ தேவனை போல மாறிடுவ, அவரை போல மாறிடும். அதனால என்ன சார், உன் கண்ணை அடைச்சு வச்சிருக்கு, கண்ணெல்லாம் திறந்துதான் இருக்கு. யோசித்து பாருங்க, சர்ப்பம் எப்படி வஞ்சித்தது என்று, எப்படி பாவம் பூமியில பெருகினது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் சொல்லுகிறேன். உடனே ஏவாள், அப்படியா, அந்த நேரத்தில் அந்த பழத்தை பார்க்கிறா. பழத்தை பார்க்கும் பொழுது அதுவரையிலும் பார்த்தது போல் அல்ல, வித்தியாசமாய் கண்ணுக்கு தெரிந்தது. பார்க்கிறாள், தேவனுடைய கற்பனையை மீறி, கர்த்தர் கொடுத்த கட்டளையை மீறி, அவரால் உருவாக்கப்பட்ட முதல் மனிதனும் மனுஷியும் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். மீறின பொழுது பாவம் பிரவேசித்தது, பாவம் வந்தது. அடுத்த நாள் சாயங்கால வேளையில குளிர்ச்சியான நேரத்துல கர்த்தர் வருகிறார் தோட்டத்திற்கு. தினமும் வந்து உலாவுவார். கர்த்தர் வரும் பொழுது ஆதாமை காணவில்லை. தினமும் ஆதாம் இயேசு கர்த்தர் இறங்கி வரும் பொழுது ஓடி போய் வரவேற்கிற ஆதாம், மகிழ்ச்சியோடு வந்து வரவேற்கிற ஆதாம், திடீரென்று ஆதாமை காணவில்லை. கர்த்தர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய்? அவன் மரத்துக்கடையில ஒளிச்சு இருந்துட்டு சொல்றான், நான் பாவியா இருக்கிறதுனால, நிர்வாணியா இருக்கிறதுனால நான் ஒளிச்சு இருக்கிறேன். என்ன ஆதாமே, நேற்று வரைக்கும் நீ நிர்வாணி என்று உனக்கு தெரியவில்லை, இன்றைக்கு எப்படி இந்த நிலைமை? நான் கர்த்தருடைய கட்டளையை மீறி விட்டேன். அல்லேலூயா. அது வரைக்கும் ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளா இருந்தும் தேவ மகிமை அவர்களை மூடிக்கொண்டிருந்தது. அழகான ஒரு மகிமை அவர்களை மூடிக்கொண்டிருந்தது. எப்பொழுது அவங்க சாத்தானுக்கு இடம் கொடுத்தார்களோ அப்பொழுது அந்த தேவ மகிமை அவர்களை விட்டு விலகினது. மனுஷன் பாவம் செய்ய ஆரம்பித்தான். இந்த பாவத்திற்கு அப்படியே சந்ததி பெருக ஆரம்பித்தது. அதற்கு பிறகு வேதத்துல வசனம் இருக்கிறது, பெருக ஆரம்பித்த பொழுது இந்த பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரித்து போனால் ஆண்டவர் நித்தியமான நரகத்தை ஒன்று வைத்திருக்கிறார். அது நித்தியமான நரகம். நரகத்தின் வேதனை சொல்லி முடியாது. அங்கே சாவு இல்லை, அங்கே நெருப்பும் புழுக்களும் கிடந்து இவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். நித்தியமாய் அந்த பாவம் செய்த ஜனங்களுக்கு. ஆனால் தேவனுடைய கற்பனைகளின் படி வாழ்கிறவர்களுக்கு நித்தியமான பரலோகம் உண்டு. நான் எல்லாவற்றையும் விளக்கி உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் தொடர்ந்து சபைக்கு வருகிறீர்களானால் இதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், ஏனென்றால் நமக்கு நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பாவம் செய்த மனிதன் பெருக ஆரம்பித்த பொழுது இனி என்ன செய்வது? ஒரு முறை ஆண்டவர் மனுஷனை பார்த்தார், தான் உருவாக்கின மனுஷனை பார்த்தார். பயங்கரமான கொடூரம், எங்க பார்த்தாலும் பாவம் அக்கிரமம் பெருகிக் கொண்டே இருந்தது. கொலைகள், கொள்ளைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் பெருகிக் கொண்டே இருந்தது. கர்த்தர் பார்த்தார், இனி இந்த மனுஷனை நாம் பூமியில வைக்க வேண்டாம். இனி இந்த மனுஷன் அந்த பூமியில வச்சோம்னா பாவம் பெருகி பெருகி உலகம் ஒரு பெரிய மோசமாய் போய்விடும். இது அநியாய உலகமாய் மாறிவிடும், கெட்ட உலகமாய் மாறிவிடும் என்பதற்காக அந்த நாட்களில நோவா என்றதான ஒரு பக்தனின் நாட்களில் இந்த பூமி முழுவதையும் அழித்தார். முழுவதையும் அழித்தார். ஒரே ஒரு குடும்பத்தை தவிர பாக்கி எல்லாவற்றையும் அழித்தார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு நம்ம படிக்கிறோம், பிள்ளைங்கள்லாம் படிப்பாங்க, நிலக்கரி எடுக்கிறோம்னு. அந்த நிலக்கரி எப்படி உற்பத்தி ஆனது என்பதை நீங்கள் சரித்திரத்தில் படிப்பீர்களானால் சரித்திரத்தில் இருக்கும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதர்களும் மரங்களும் எல்லாம் பூமியிலே மாண்டு போயிற்று.
அதனுடைய விளைவுதான் இந்த நிலக்கரி என்று. லேலூயா. எப்படி மாண்டது? தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின மனிதனை பார்த்து மனஸ்தாபப்பட்டார். மேல இருந்து மலை, கீழே இருந்து ஊற்று, பயங்கரமான தண்ணி, 150 அடி உயரத்துக்கு மேல, மலைகளுக்கு மேலாய் தண்ணி அப்படியே நின்று முழுவதும் அழிந்தது. ஒரே ஒரு குடும்பம், 8 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த 8 பேரை கொண்டு மறுபடி பெருக ஆரம்பித்தது. ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்கள். பெருக 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 திரும்பவும் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். லேலூயா. இந்த பாவத்தின் வித்து அங்கே விழுந்தபடியினாலே, ஏதேன் தோட்டத்தில் விழுந்தபடியினாலே மறுபடியும் பெருக ஆரம்பித்தது. பாவம் பெருகின பொழுது கர்த்தர் நினைத்தார், இனி இந்த பூமி முழுவதுமாய் அழிக்க கூடாது. பாவத்திற்கு என்ன பரிகாரம், அதை நினைத்தார். நினைத்துதான், நானே இந்த பூமிக்கு இறங்கி போய் இந்த ஜனங்களுக்காக மரித்து ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு நான் உயிர்த்தெழுதான், நான் கஷ்டப்பட போறேன், நான் பாடுபட போறேன், இந்த ஜனங்களுக்காக நான் ரத்தம் சிந்தப்பட போறேன் அப்படின்னு சொல்லி அவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்து பிறப்பு. தேவ பிள்ளையே, நீங்க ஏதோ என்று நினைத்து விடாதிருங்கள். இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது அவரால் தான். உலகத்தின் அகில சிருஷ்டிகள் உண்டாக்கப்பட்டது அவரால் தான். எல்லாம் உருவாக்கப்பட்டது அவரால் தான். அநேகர் நினைக்கிறார்கள் 2024 வருடங்களுக்கு முன்பாக தானே இயேசு பிறந்தார் என்று. அவர் மனிதனாக பிறந்ததுதான் 2024 வருடங்களுக்கு முன்பாக. மனிதனாக ஜனங்களுடைய பாவத்திற்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. சின்ன குழந்தை பிறந்து வந்தது. ஆனால் உலகத்தை உண்டாக்கினது அவரால் தான். லேலூயா. சகலமும் உருவாக்கப்பட்டது அவரால் தான். அதனால தான் இன்னைக்கு வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கண்ட்ரிஸ் மேல இருக்கு. 200 கண்ட்ரிஸுக்கு மேல முழுவதும் கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ், கிறிஸ்டியன் நாடுகள். எல்லாரும் இயேசுதான், கர்த்தர் தான். ஏன்னா அவர் தான் உண்மையான கடவுள் என்று எல்லாருக்கும் தெரியும். லேலூயா. எங்கேயாவது போய் கேட்டு பாருங்க, எந்த அடுத்த கண்ட்ரிஸ்ல போய் கேட்டு பாருங்க. நீங்க சொல்லக்கூடிய, இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் சொல்லக்கூடியதான, பேர் சொல்லக்கூடியதான கடவுள் எங்கேயாவது இருக்கிறான்னு கேளுங்க. ஒன்லி ஜீசஸ் தான். லேலூயா. இயேசு ஒருவர் தான் எல்லா இடத்திலும். ஆனால் இந்த சாத்தான் வந்து ஏமாற்றினபடினாலே ஜனங்கள் பெருகி மறுபடி பாவம் பெருக ஆரம்பித்தது. கர்த்தர் நினைத்தார், இனி நானே இறங்கி போய் இந்த ஜனங்களுக்காக அந்த ரத்தம் சிந்துறேன். இன்றைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பாவம் செய்து விட்டால் அதுக்கு பரிகாரம் என்ன? ரத்தம் சிந்தப்பட வேண்டும் இல்லையா? ஆடு வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க, ஏதோ ஒரு வெட்டி ரத்தத்தை சிந்துவார்கள். சிந்துனா பாவம் பரிகாரம் ஆயிற்று. எத்தனை நாட்கள் கோழி வெட்டி கொண்டு இருக்க முடியும்? எத்தனை நாட்கள் ஆடு வெட்டி கொண்டு இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. எத்தனை நாட்கள் புறா வெட்டி கொண்டு இருக்க முடியும்? அதனால தான் அவர் பார்த்தார், இந்த ஜனங்களுக்காக நானே இறங்கி போய் நானே மரித்து நான் அடக்கம் பண்ணப்படுறேன். அதற்காகத்தான் சின்ன குழந்தையாக இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். உங்களுக்கு முன்மாதிரியாக இயேசு மனிதனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். லேலூயா. இனி 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 58வது வசனம். யோவான் 8:58. சீக்கிரமாக கொஞ்சம் வசனங்களை வாசிங்களா. பாருங்க, அந்த இயேசு 2024 வருடங்களுக்கு முன்பாகத்தான் இறங்கி வந்தார் என்று ஒருவேளை நினைப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன், இயேசு சொல்லுகிறார், அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே. யார் அந்த ஆபிரகாம்? இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில இறங்கி வருவதற்கு சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஆபிரகாம். லேலூயா. அவர் சொல்லுகிறார், அந்த ஆபிரகாமை சுட்டி காட்டி இயேசு சொல்லுகிறார், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன். லேலூயா. 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. ஆதியாகம புஸ்தகம்
மூன்றாம் அதிகாரம், இரண்டாம் அதிகாரமா, ஸ்திரீயின் வித்து உனக்கும் ஸ்திரீக்கும் அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். அல்லேலூயா. 4500 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். ஸ்திரீயின் வித்தாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பார். அல்லேலூயா. அதனால தான் மனுஷனுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் எப்படி வந்தார்? கன்னியின் வயிற்றில குழந்தையாக உற்பத்தியாகி வந்தார். எல்லாம் தீர்க்க தரிசனங்களால் முன்குறிக்கப்பட்டவைகள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். யதார்த்தமாய் உடனே ஓடி வந்தவர் அல்ல. அப்படி பிறந்த இயேசு, அவர் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பதாகவே இருக்கிறேன். யோவான் 1:1 படிங்க. ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆதியில இருந்த தேவன் யார்? வார்த்தை. நல்லா கவனிங்க. சரித்திரத்தால் ஆராயப்பட்டு எல்லா நாடுகளுடைய ஆங்கில பத்திரிகைகளில ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக பெரிய பெரிய விஞ்ஞானிகளால் ஆராய்ந்து கண்டுபிடிக்கப்பட்டது. மனிதன் எங்க இருந்து உருவானான் என்று கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது இந்த உலகத்துல முதலாக ஒரு சவுண்ட் தான் இருந்ததாம். அல்லேலூயா. ஒரு சவுண்ட். அந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம் தெரியுமா? அந்த சத்தத்திற்குள்ள ஒரு ஒளி இருந்தது. அந்த சத்தத்திற்குள்ள ஒரு ஜீவன் இருந்தது. அதை கண்டுபிடித்தார்கள். அந்த ஒரு வார்த்தைக்குள்ள ஜீவன் இருந்ததை கண்டுபிடித்தார்கள். தேவ பிள்ளையே, அந்த வார்த்தை தான் தேவனாய கர்த்தர். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் அவர் வல்லமை உள்ளவர். அந்த வார்த்தை பயங்கரமான பிரகாசம் உள்ளது. கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனையும் அந்த மெய்யான ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி நம்ம எல்லாரும் பிரகாசிக்க பண்ணக்கூடியது. அதனால தான் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். கண்ணீரில் இருந்தவர்கள், வேதனையில் இருந்தவர்கள், துக்கத்தில் இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. அந்த ஒளி, அந்த வார்த்தை, அந்த வல்லமை உள்ள வார்த்தை, ஒளியாயிருந்த வார்த்தை 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த வார்த்தை எப்படி ஆயிற்று? மாமிசமாகி. ஏன்னா ஒளியான அந்த மகிமை நிறைந்த அந்த பிதாவாகிய தேவனை ஒருவரும் பார்க்க முடியாது, யாராலும் காண முடியாது. அவங்க பார்த்தாங்கன்னா அப்படியே செத்துருவாங்க, கருகி போயிடுவாங்க. அவ்வளவு பவர். அல்லேலூயா. அப்படித்தானே? சூரியன் எத்தனை பேர் பார்க்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு உயரத்தில் இருக்கு தெரியுமா சூரியன்? எத்தனை அடி உயரத்தில் இருக்கான்? எத்தனையோ லட்சம் மைல்களுக்கு மேல இருக்கு சூரியன். அந்த அவ்வளவு உயரத்தில் இருக்கிற சூரியனையே இங்க கீழே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நிக்க முடியல நம்மால. பக்கத்துல போக முடியுமா? போக முடியும். யோசித்து பாருங்க. அந்த சூரியனை படைத்த ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை அவ்வளவு பவரா இருக்கிறதுனால பக்கத்துல யாரும் நெருங்க முடியல, யாரும் பார்க்க முடியாது. ஒரு முறை மோசே கேட்டார், ஆண்டவரே உம்மை நான் பார்க்க வேண்டும். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்ன பார்த்தா யாருமே உயிரோட இருக்க முடியாது, அதனால என்ன நீ பார்க்க முடியாது, என் சமூகத்தை நீ பார்ப்பாய், என் சமூகம் உன்னோடு கூட இருக்கும் என்று சொன்னார். அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த யாரும் பார்க்க முடியாத அந்த வல்லமை உள்ள ஆண்டவர் ஒரு முறை தீர்மானித்தார். என்ன தெரியுமா? நான் படைத்த மனுஷனோடு கூட உலாவ வேண்டும், அவரோடு கூட நான் தங்கி இருக்க வேண்டும் என்றுதான் அந்த வார்த்தை மாமிசமாகி
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ள வாசம் பண்ணும்படியாக அவர் மாமிசமாகி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். புரியுதா இயேசு யாருன்னு? லேலூயா. அவ்வளவு வல்லமை உள்ளது, ஒளியாகிய மகிமை நிறைந்த தேவனாய கர்த்தர் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக சுமார் 2024 வருடங்களுக்கு முன்பாக இந்த மாமிசமாகி இந்த பூமியில் இறங்கி வந்தார். அதுதான் கடவுள், ஒரே கடவுள், ஒரே தேவன், இயேசு மாத்திரமே. லேலூயா. அந்த இயேசுவை குறித்து பாருங்க, மாமிசமாகி இறங்கினார். அந்த இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய மகிமையை கண்டோம். சரி, தீத்து 2:13 படிங்க. தீத்து 2:13. கொஞ்சம் வசனம் பட்ட சீக்கிரமா சொல்லி நம்ம முடிச்சோம். பாருங்க, அவர் எப்படி, யாரா? மகாதேவன். யாரு? மகாதேவன், உன்னதமான தேவன். உன்னதமான தேவனும் நமது இரட்சகரும். உன்னதமான தேவன், அதே நேரத்தில் நமது இரட்சகராய் இந்த பூமிக்கு வந்தவர். அவர் மகிமையான தேவன், ஆனால் இரட்சகராக இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர். உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர். இது நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 9:6 படிங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசி ஒருவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. லேலூயா. 2 பேரும் சேர்ந்தே வாசித்து முடிச்சிட்டீங்க கரெக்டா. கர்த்தர் பெரியவர். லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். யாரை குறித்து சொன்னது? 400 ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இதெல்லாம் நம்ம இப்போ விளக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அநேக அர்த்தங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட காரியம், ஒரு குமாரன் பிறப்பார், அவர் குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமை உள்ள கர்த்தர் என்று அவரை குறித்து தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லேலூயா. இயேசு கிறிஸ்து சும்மா ஏதோ ஒரு மனிதனாக பிறந்து ஏதோ ஒரு நல்ல காரியங்களை செய்தவர் அல்ல. அநேக இடத்துல அன்பு காட்டினார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் வந்தாரு, இந்த பூமியில் அன்பு காட்டினாரு, அவர் ஏழைகளை நேசித்தார். இதுதான் உங்களுக்கு தெரியும். அன்பு சகோதர சகோதரிகளை யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு. லேலூயா. அந்த இயேசுவை ஏன் நாங்கள் கொண்டாடுகிறோம், ஏன் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதை தெரிந்து கொண்டபடியினாலே. இயேசு யார் என்பதை அநேக வசனங்கள் இருக்கிறது. இன்னும் நீங்கள் பொறுமையாக ஆராதனைக்கு வருவீர்களால், மற்ற நாட்கள் ஆராதனை வருவீர்களானால் அந்த இயேசுவை குறித்து இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வர வேண்டும்? அவர் உன்னதத்தில் இருந்த தேவன், அவருக்கு ஆராதனைக்கு குறைவில்லை. ஆராதனைக்கு அவர் ஒரு குறைவும் இல்லை. நம்ம எல்லாம் மனிதர்கள், தூதர்களே அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோடான கோடி தூதர்கள், கேரூபீன்கள், சேராபீன்கள் அவரை ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்க ஏன் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வர வேண்டும்? நம்ம எப்போ சிந்திச்சிருக்கிறோமா? அவர் அங்கே இருந்து நம்மை ஆளுகை செய்து வார்த்தையினால் கட்டளை கொடுத்து கொண்டே இருந்திருக்கலாம். லேலூயா. எதற்காக அந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார் தெரியுமா? 1-2 வசனங்களை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:15 வசனம். 1 தீமோத்தேயு 1:15.
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து நரகத்துக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறார், பாதாளத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த மனிதனை ரட்சிப்பதற்காக இயேசு மனிதனாக வந்தார். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி உங்க இருதயத்தின் மேல ஒரு கையை வச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். பிள்ளைங்க எல்லாம் உங்க இருதயத்துல கையை வச்சு, என்னை ரட்சிக்க இயேசு இந்த பூமியில வந்தார், அதற்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அப்பா. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கிறிஸ்தவர்களை ரட்சிப்பதற்கு வரவில்லை, இந்த மனுக்குலத்தை பூமியில வாழ்கிற மனுஷனுங்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இல்லைன்னா அவர் அங்கே இருந்திருக்கலாம். அவர் இந்த பூமிக்கு வந்ததுனால தான் மனசு சொல்றான் 2020 வருஷம் தானே ஆச்சு அவர் வந்துன்னு. அவர் அங்கே இருந்தது அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, அவர் ஆதியிலே உள்ளவர்னு சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. அதனால அங்க இடம் இல்லைன்னா இந்த பக்கம் உட்காந்துருங்க, சரிங்களா? அங்க இடம் இல்லைன்னா இந்த பக்கம் உட்காந்துருங்க. பாருங்க, அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அடுத்தது 1-2 வசனங்களை சீக்கிரம் படி. யோவான் 10:10 படிங்க. யோவான் 10:10. எதற்காக வந்தாரா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு வர்றது எதுக்கு? கொல்றதுக்கு வர்றான். எங்க வீட்டுக்குள்ள நிறைய பொருள் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிட்டு திருடிட்டு போயிடுவான், அதுக்கு தான் வர்றான். அவன் அழிக்க தான் வர்றான். அதேதான் ஏதேன் தோட்டத்துல அவன் செய்த காரியம். நல்ல சந்தோஷமா இருந்த குடும்பத்துல சாத்தான் உள்ள புகுந்து திருடி அழிச்சிருவான், குடும்பத்தை அழிச்சிருவான், அதுக்கு தான் வர்றான். ஆனா இயேசு சொல்ற, நானும் அவர்களுக்கு ஜீவன் கொடுக்க வர்றேன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வர்றேன். இயேசு வந்தது உனக்கு ஜீவனை தருவதற்காய், இயேசு வந்தது உன் வியாதியை சுகமாக்குவதற்காய், இயேசு வந்தது உன் வாழ்க்கை பிரச்சனையை மாற்றுவதற்காய், இயேசு வந்தது உன்னுடைய வேதனையை மாற்றுவதற்காய். அல்லேலூயா. உன் கண்ணீரை மாற்றுவதற்காய் இயேசு வந்தார். அதுதான் இயேசு வந்த நோக்கம், ஜீவன் தருவதற்காய். மார்க் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. புரியுதா? நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு நான் அழைக்க வந்திருக்கிறேன். நீதிமான்களை அல்ல, ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு இருக்கிறவர்களை அவர் சந்திக்க வரல, பாவிகளை ரட்சிக்க, அவர்களை மனம் திரும்ப பண்ண இயேசு வந்தார். இயேசு வந்து எல்லாம் போய் தெரு தெருவா கிராமம் கிராமமா நடந்து வியாதியை சுகமாக்குகிறார், பிசாசுகளை துரத்துகிறார், பாவியை ரட்சிக்கிறார், பாவம் செய்தவனை சுட்டி காட்டி நீ பாவம் செய்கிற மனம் திரும்புன்னு சொன்னார். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, உனக்காக ஒரு ராஜ்யம் கட்டி வைத்திருக்கிறேன், அந்த ராஜ்யத்துல உன்னை கொண்டு செல்வதற்கு நாட்கள் நெருங்கி விட்டது, அதனால நீ மனம் திரும்பு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, அதிகபட்சம் 100 வருஷம். ஆனால் நீ நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு நீ போகும் பொழுது மகிமையுள்ள சரீரமாக தேவனோடு கூட வாழ்கிற ஒரு பாக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்புறீங்களா? எப்படி ஆதாம் முதல் மனிதன் உருவாக்கப்பட்டு தேவ மகிமையினால் நிரம்பி காணப்பட்டானோ, பாவம் செய்த பிறகுதான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறதான இந்த வஸ்திரங்கள், இந்த மேக்கப் எல்லாம் தேவ மகிமையின் வஸ்திரம் ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு மனிதன் முடிந்து போகும் பொழுது இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆண்டவர் பூமியிலிருந்து எடுத்தார்ல மண்ணு,
அதானே எடுத்தாரு மனுஷனை உருவாக்குறதுக்கு. அன்பு சகோதர சகோதரிகளை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் குரங்கிலிருந்து வரல, குரங்கிலிருந்து வரல, தேவனால் உண்டாக்கப்பட்ட. குரங்கிலிருந்து வந்தாருன்னு சொல்லி கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொஞ்ச நாள் சொன்னாங்க. அப்ப அவங்களே இப்ப சொல்லிட்டாங்க அது தவறானது. லேலூயா. குரங்கிலிருந்து மனுஷன் வந்து அந்த ஒரு பிள்ளைங்க இதுல உட்கார்ந்து இருக்குமா? இப்போ நினைச்சு பாருங்க. லேலூயா. அப்படித்தானே? நான் இங்க நின்றுட்டு இருப்பேனா? அப்படி எங்க இருந்து குதிச்சு அங்க வர்றதும், அங்க இருந்து குதிச்சு அங்க ஓடுறதும் அப்படித்தானே இருக்கணும். ஆனா தேவனுடைய சாயல்ல மனுஷன் உண்டாக்கப்பட்ட போனதுன்னா நம்ம அவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கிறோம் இங்க. அவருடைய சாயல். லேலூயா. அப்ப அந்த மண்ணு எங்க போயிடும்? மண்ணுக்கு போயிடும். மண்ணுக்கு போயிடும். இயேசு கொடுத்த ஒரு சுவாசம் இருக்குல்ல, ஆண்டவர் கொடுத்த ஒரு ஜீவன் இருக்குல்ல, அது எங்க போகும்? இதுதான் கேள்வி. தேவ பிள்ளையே, இதுதான் உங்கள் ஒவ்வொரு கேள்வியாக இருக்க வேண்டும். உலகத்தில் ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம், இஷ்டப்படி வாழலாம். ஆனால் கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்த ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் எங்கே போகும்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷன் சரீரம் இந்த மண்ணுக்கும், ஆவி ஆத்துமா தன்னை தந்த தேவனிடத்திற்கும் போகும். அங்க போனோம். உங்க ஆத்துமா அங்க போகணும். அதுதான் ஆண்டோட நோக்கம். அதுக்காகத்தான் இயேசு இறங்கி வந்தார். பாவத்துல வாழ்ந்து அது நரகத்துல போய் அழிஞ்சிடக்கூடாது, அது என்னிடத்துல வரணும். அதுக்காகத்தான் இயேசு வந்தார். உங்களை நேசிக்கிறார். லேலூயா. உங்களை நேசிக்கிறார். பாருங்க அடுத்தது அந்த மார்க் 10:45 வருஷத்தை படிங்க. மார்க் 10:45. கொல்லும்படி வராமல் மனுஷகுமாரன் எதற்காக வந்தார்? ஜீவனை கொடுப்பதற்காய் வந்தார். அவருடைய ஜீவனை இந்த பூமியில கொடுப்பதற்காய் வந்தார். லேலூயா. தேவ பிள்ளையே, இயேசு எதற்காக வந்தார்னா எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுப்பதற்காய் வந்தார். அவர் உன்னதத்தில் அங்க வாழ்ந்திருக்கலாம், அவருக்கு ஒரு குறைவும் இல்லை. அவரை துதிப்பதற்கு குறைவில்லை, ஆராதிப்பதற்கு குறைவில்லை. நீங்க தான் ஆராதிக்கணும் இல்ல, நம்ம தான் ஆராதிக்கணும் இல்ல. கோடான கோடி தூதர்கள் மத்தியில வாழ்ந்த இயேசு உனக்கு ஜீவனை, உனக்கு ஆசீர்வாதத்தை, உனக்கு விடுதலையை தருவதற்காய், உனக்கு பரலோக ராஜ்யத்தை தருவதற்காய் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். லேலூயா. அவர் இறங்கி வந்தார். அதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிப்போம். லூக்கா 4:18-19. நீ டிவிலையும் சீக்கிரம் போட்டுரு. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பண்ணினார். நல்ல கவனிங்க. இயேசு எதற்காக வந்தார்? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், போதும். அல்லேலூயா. எதற்காக வந்தாரா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நரங்குண்டவர்களை குணமாக்குவதற்கு. இன்றைக்கு இந்த இடத்துல கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற எத்தனையோ இருதயம் நரங்குண்டு இருக்கிறது, எத்தனையோ இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்க இங்க இருக்கலாம், இந்த சரீரத்துல நீங்கள் இங்க இருக்கலாம், ஆனால் இருதயத்துல பல பாரங்களோடு இருக்கவில்லையா? பல வேதனைகளோடு நீங்கள் வரவில்லையா? உங்கள் குடும்பத்தை நினைத்து, கணவரை நினைத்து, மனைவியை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, சொந்த பந்தங்களை நினைத்து, உன் வருமானத்தை நினைத்து, வேலைகளை நினைத்து, படிப்பை நினைத்து, எவ்வளவோ பாரத்தோடு இருதயம் உடைக்கப்பட்டு நீங்கள் வரவில்லையா? லேலூயா. உங்களை குணமாக்கத்தான் இயேசு பிறந்திருக்கிறார். உங்களை விடுதலையாக்க இயேசு பிறந்திருக்கிறார். நான் சொல்றது ஒண்ணும் பொய் சொல்லல, சும்மா இங்க நிற்கிறதுனால பேசல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷம், நாங்கள் பெற்றுக்கொண்ட சுகம். லேலூயா. லேலூயா. ஒரு ஐயா வந்திருக்கிறாங்க. இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. ஒரு பெரிய சாட்சி சொல்றேன். கடந்த நாட்கள்ல திடீரென்று ஹார்ட் அட்டாக் அடைச்சிருச்சு. மெயின் டியூப்ல எல்லாம் அடைச்சிருச்சு, பெரிய பிளாக்கு. திடீர்னு உடனே ஓபன் சர்ஜரி பண்ணி ஆகணும். டாக்டர் சொல்றாங்க. சென்னை அப்போல்லோ மருத்துவமனைக்கு போயாச்சு.
அங்க போய் டாக்டர் தியேட்டருக்குள்ள கொண்டு போயிடுச்சு ஆபரேஷன் பண்றதுக்கு. ஆபரேஷன் வேலை ஆரம்பிச்ச பிறகு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்க நேரத்துல டாக்டர்ஸ் எல்லாரும் ஒரே அதிர்ச்சி, எல்லாருமே ஒரே அதிர்ச்சி. என்னன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவு சீரியஸ், முடிஞ்சு போச்சு, மூச்சு நின்று போச்சு. ஐயா சொல்ல வேண்டியது நான் சொல்றேன். இங்க வந்திருக்கிறாங்க, என்னை சுகத்தோட வந்திருக்கிறாங்க, மூச்சு நின்று போச்சு. அதிர்ச்சி, டாக்டருக்கு பயங்கர அதிர்ச்சி. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. 1 மணி நேரத்துக்கு மேல மூச்சே வரலையா. லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பாருங்கள். அவர் குணமாக்குகிறவர். 1 மணி நேரம் தாண்டி திடீரென்று துடிப்பு வந்தது. அதுக்கு பிறகுதான் டாக்டர்ஸ் அறுவை சிகிச்சையை அடுத்தது செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சொன்னாங்களாம், நீங்க வழிபடுகிற கடவுள் உண்மை உள்ளவர். லேலூயா. அவர் பெரியவர். தேவ பிள்ளையே, எத்தனையோ சாட்சிகள் இங்கே இருக்கிறது. எல்லாம் ஜீவனுள்ள சாட்சிகள், ஜீவனுள்ள சாட்சிகள். நேற்றத்தின ஒரு அம்மா வந்தாங்க, இங்க வந்து சொல்றாங்க, நான் பார்த்ததில்ல, சென்னையில நீங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க வந்தாங்க, இன்னொரு அம்மா அழைச்சிட்டு வந்தாங்க. வந்துட்டு பக்கத்துல சர்ச் இருக்கான்னு பார்த்து சும்மா பார்க்கறதுக்கு வந்தாங்க. வரும் பொழுது கூட அழைச்சிட்டு வந்த அம்மா சொல்றாங்க, அவங்க இன்னும் ஆராதனைக்கு வரல, ஆனா அவங்க சாட்சி சொல்றாங்க, ஒரு பிள்ளை முடியாம, ரொம்ப முடியாம சீரியஸ் ஆகி டாக்டர் கைவிட்ட நிலைமையில இந்த சபையில வந்துதான் பிள்ளை சுகாயி இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கு. நம்ம சொல்லல, உலகம் சொல்லுது, உலகம் சொல்லுது. அன்பு சகோதர சகோதரிகளே, இருதயம் நரங்குண்டவர்களை குணமாக்கும்படி இயேசு வந்தார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை, கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலையை தருவதற்காக இயேசு வந்தார். குருடருக்கு பார்வை தருவதற்காக இயேசு வந்தார். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க இயேசு வந்தார். அதுக்காக தாங்க இயேசு வந்தார். உங்களை எதையோ ஒன்ன பண்ணி எப்படியாச்சும் கொண்டு, ஏன் அவருக்கு என்ன வேலை? இயேசுக்கு என்ன? உங்களை நம்மளெல்லாம் ரட்சித்து நம்மளெல்லாம் கஷ்டப்பட்டு அவர் ஜீவனை கொடுத்து அவர் காயப்பட்டு என்ன? அதுக்கு இல்ல, உங்களுக்காக எனக்காக தான் இயேசு வந்தார். நீ நிம்மதியா இருக்கணும்ன்றதுக்காக, நீ விடுதலையோன்றதுக்காக, இந்த உலகத்துல அழிஞ்சிடக்கூடாது, என்னோடு கூட பரலோகத்துல மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதுக்காக தான் இயேசு வந்தார். லேலூயா. 19:10 படிங்க. லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஏன் இயேசு வந்தார் தெரியுமா? நல்லா படைச்ச மனுஷன், அழகாக படைத்திருந்த மனுஷன் பாவம் செய்து மிஸ் ஆயிட்டான். தேவனுடைய கண்ட்ரோல்ல இருந்து மிஸ் ஆயிட்டான், வெளியே போயிட்டான். அதனால அவனை தேடி ரட்சிக்க ஆண்டவர் வந்தார். தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்ல, இன்னும் சிலர் மிஸ் ஆகிருக்கிறாங்க, இன்னும் சிலர் வெளியே இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ரட்சிப்பதற்காக இயேசு வந்தார். லேலூயா. இந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர் வந்திருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை மீட்டுக்கொள்ள இயேசு வந்தார், உங்களை ரட்சிப்பதற்காக இயேசு வந்தார், இழந்து போனவர்களை மீட்டுக்கொள்ள இயேசு வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். இல்ல, ஒரு ஆள் எதற்காக அனுப்பினாரா? படிங்க மறுபடி. உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதற்கு இந்த உலகத்துல இயேசு வரல. யார் ரட்சிக்கப்படுவதற்காகவே? உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே. நிறைய பேர் நினைக்கிறாங்க சபையில உள்ள போங்க, அவனுக்கு தான் ரட்சிப்பு தேவை. இயேசு எதுக்கு வந்தாருன்னா உலகம் ரட்சிக்கப்படணும், இந்த உலகத்து ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். லேலூயா. செய்தியில நேற்று செய்தியில வாசிக்கிறேன், எத்தனை பேர் வாசித்தீங்கன்னு தெரியாது. கணவன் மனைவியை 10 துண்டாக வெட்டி எங்க பண்ண ஆத்தோரமா கொண்டு போட்டிருந்தானா. ரட்சிக்கப்படணுமா வேண்டாமா? யோசித்து பாருங்க. பெத்த குழந்தைய, பிறந்த குழந்தைய தூக்கி வாய்க்கால்ல வீசிட்டு போறாங்க. ரட்சிக்கப்படணுமா வேண்டாமா? லேலூயா.
கம்பி அங்கேயும் இங்கேயும் குத்தி காயப்படுத்தி சரீரத்தை காயப்படுத்தி ரத்தத்தை சரீரத்திலிருந்து ஊத்துறதுக்காக இயேசு சொல்லல. இயேசு சொன்னார், நான் ரத்தம் சிந்துறேன், நான் காயப்படுறேன், நீ காயப்படாத. லேலூயா. அதுக்குதான் இயேசு வந்தார். எவ்வளவு கொடுமை இந்த உலகத்துல நடக்குது பாருங்க. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம காது கேட்கிறபடி எவ்வளவு பாவங்கள். இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக இயேசு வந்தார். அதற்கு நானும் நீங்களும் தான் சாட்சி. என்ன செய்யணும் தெரியுமா? உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். என்ன செய்யணும்? நம்ம சொல்லணும் சத்தியத்தை. நம்ம சொல்லணும், இயேசுவை பற்றி சொல்லணும். எப்பா இயேசுட்ட வா, இயேசு உனக்கு விடுதலை தருவார், உன்னை ரட்சிப்பார், உன் பிரச்சனை மாறும், பிசாசின் கட்டுகள் மாறும், உன் வேதனை மாறும் என்று நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்ல சொல்ல அது முழுவதுமாய் ஒரு தேசமே ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். லேலூயா. யோசித்து பாருங்க, இந்த சபையில் இருக்கிற ஜனங்களை போல தேசத்துல எல்லாரும் மாறிட்டா சந்தோஷம் வருமா வராதா? மகிழ்ச்சி வருமா வராதா? திருடு நடக்குமா? கொலை நடக்குமா? யோசித்து பாருங்க, கொள்ளை நடக்குமா? அதுக்காகத்தான் நாங்க சொல்றோம் இயேசுவை பத்தி சொல்றோம். எல்லாருக்கும் சொல்றோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும், ஒரு சமாதானம் உண்டாகும். லேலூயா. உலகம் ரட்சிக்கப்பட இயேசு வந்தார். அடுத்தது அதுல 6ஆம் அதிகாரம் 51வது வசனம் படிங்க. 6ஆம் அதிகாரம் 51வது வசனம். ஜீவாப்பம் நான் கொடுக்கும் அப்பம், அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காய் சிந்தப்பட்ட அந்த சரீரம், அந்த அப்பம் உலகத்துக்காக மாத்திரமல்ல, லேலூயா, நித்திய ஜீவனுக்காக நான் கொடுக்கும் மாம்சமே. இயேசு ஏன் இந்த உலகத்துல வந்து அவர் மாமிசத்துல பாடுபட்டார், மாமிசத்துல அடிக்கப்பட்டார், தன்னுடைய மாமிசம் கிழிக்கப்பட்டது ஏன் தெரியுமா? நித்திய ஜீவன்ல நம்மை கொண்டு போவதற்காக, நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக. லேலூயா. சரி, இப்ப இதோட முடிஞ்சு. இயேசு ஏன் பூமிக்கு வந்தாருன்னு சொல்லிட்டேன். இப்போ இங்க வந்து ஆண்டவர் என்ன செய்தார், 1-2 காரியங்களை சொல்லி அடுத்தது என்ன செய்ய போறோம்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்க. நம்ம போன வாரம் கேட்ட வசனம். சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார். எப்ப தெரியுமா? எப்ப சொல்றாரு? அவர் பிறப்பதற்கும் சுமார் 400 வருடங்களுக்கு முன்னாக பிறப்பதற்கு முன்னாடி அவர் சொல்றாரு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். நீ என்ன பார்க்கணும்னு நினைச்சு பார்க்க முடியல, என் பக்கத்துல வரணும்னு நினைச்சு வர முடியல. ஏன்னா நான் எனக்கும் உனக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ், பல கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், பார்க்க முடியல. ஏன்னா மகிமை ஒளி. அதனால அவர் நீ கம்பீரித்து பாடு, நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன். லேலூயா. இயேசு எதற்காக வந்தார்? உங்க நடுவில் வந்து வாசம் பண்ணுவதற்கு, நம்ம நடுவில் வாசம் பண்ணுவதற்கு இயேசு வந்தார். அவர் மனிதனாக 33.5 வருடம் இந்த பூமியில நம்மோடு கூட வந்தார், வாசம் பண்ணினார், மனிதனோடு கூட வாசம் பண்ணினார். அதற்காகத்தான் அவர் அன்னைக்கு சொன்னார், இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, இந்த இயேசு இந்த பூமியில வந்து என்ன செய்தார் தெரியுமா? லேலூயா. அவர் வந்து இந்த பூமியில அநேக பங்களாக்களை கட்டல, அநேக வாகனங்களை வாங்கி விடல, எல்லாம் செய்யல. இயேசு வந்து பாவியான ஜனங்களை ரட்சித்தாரு, குருடர்களை பார்வடை பண்ணினாரு. பாவத்தினால என்னென்ன சாபங்கள் வந்ததோ, என்னென்ன வியாதிகள் வந்ததோ அவற்றுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கிறார். தரித்திரருக்கு, ஏழைகளுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார், பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார். ரட்சிக்கப்படு, வாழ்க்கை மாறும் என்று சொல்லி. லேலூயா. இன்னைக்கு உலகத்துல நினைக்கிறது மாதிரி வேற யாரும் எதுக்கு அவர் வரல. அவர் வந்து செய்த காரியம், உங்களையும் என்னையும் நேசித்தார், உங்களையும் என்னையும் பராமரித்தார், உங்களையும் என்னையும் நித்திய ஜீவன்ல கொண்டு சேர்ப்பதற்காக அவர் பாடுபட்டார். 33.5 வருடம் இந்த பூமியில வாழ்ந்து 33.5 வருடம் முடியும் பொழுது, இதுவும் அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி வைத்ததான ஒரு தீர்க்க தரிசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் ஒரு 5-6 வசனங்களை வாசிங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம்
அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு எதற்காக வந்தார்? நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பாருங்க, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அந்த தண்டனை அவர் மேல வந்தது, அவர் எடுத்துக்கிட்டார். அந்த ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். உனக்கும் எனக்கும் சமாதானத்தை தருவதற்காய். லேலூயா. உங்களுக்கு சமாதானம் தருவதற்காக இயேசு அவரே நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். அதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டு, கொஞ்சம் நல்லா கவனிங்க, சீக்கிரம் முடிச்சிடற. அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியில போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவரே சுமந்தார், அவரே சுமந்தார், எல்லாவற்றையும் அவரே சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், நம்ம செஞ்ச அத்தனை பாவங்களையும் அவர் சுமந்து அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். 33.5 வயதுல, வாலிப வயதுல அந்த இயேசு உனக்காய், சகோதரனே உனக்காய், சகோதரி உனக்காய் அவர் சிலுவையில ஜீவனை கொடுத்தார். எவ்வளவு காயங்கள் தெரியுமா? வாரினால் அடித்தார்கள், ஈட்டினால் குத்தினார்கள். அவன் மாறி மாறி குத்துறான். அற்புதங்களை செய்த இயேசு, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின இயேசு, இருளில் இருந்த ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்த இயேசு காயத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இதுவரையிலும் அந்த இயேசுவின் அன்பை நீ ருசிக்காவிட்டால் இன்றைக்கு நீ புரிந்து கொள், உனக்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தினார், உனக்காகத்தான் அவர் காயப்பட்டார், உனக்காகத்தான் ஈட்டியால் குத்தப்பட்டார், உனக்காகத்தான் தலையில முற்கிரீடம் சூட்டப்பட்டார். உலகத்துக்காக, கிறிஸ்தவனுக்காக அல்ல, பாவிகளுக்காக, மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவருடைய சதைகள் கிழிக்கப்பட்டது. அவரை இழுத்து கொண்டே போனார்கள். ஏனென்றால் அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால், யார் கை வைக்கிறாங்களோ அவங்க இன்னும் இல்லாம போயிடுவாங்க. ஆனா நம்ம ரட்சிக்கப்பட முடியாது, நாம் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் என் ஜனங்கள் என்றதான வாஞ்சையோடு, தேவ பிள்ளையே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்காக அவர் தவிக்கிறார். இந்த ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டார்களா? இவ்வளவு கல்லான மனதோடு இருக்கிறார்களே, இவ்வளவு இருதயம் கடினமா இருக்கிறது, நரகத்துக்கு ஓடுகிறார்களே, பாதாளத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, வாழ்க்கை வீணாய் போய் கொண்டிருக்கிறது, வரமாட்டார்களா என்று அவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீ பார்க்கிற எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். நீ காண்கிற அத்தனையும் ஒரு நாள் அழிந்து போகும். கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் குற்றார் உறவினரும், கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் குற்றார் உறவினரும், கூடுவிட்டு உன் ஆவி போனா கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. அல்லேலூயா. எத்தனை வீடு கட்டியிருந்தாலும், எத்தனை இடம் வைத்திருந்தாலும், எத்தனை வாகனம் வைத்திருந்தாலும், இந்த சரீரத்தை விட்டு உன் ஜீவன் போனால் ஒன்று கூட திரும்பி வராது, ஒன்று கூட திரும்பி வராது, உன்னை கூட வராது, கூட வராது. எது போகும் தெரியுமா? உனக்குள் இருக்கிற ஆவி, ஆத்துமா, அது மட்டும்தான் தனியாய் செல்லும். தேவ பிள்ளையே, அதை பத்திரப்படுத்திக்கொள், அதை பாதுகாத்துக்கொள். அது மட்டும் கரையாக இருக்குமானால் போய் வேதனைப்படும் பாதாளத்தில். ஆத்துமா சாந்தி அடைய, சாந்தி அடையன்னு பிரார்த்திக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன் சாந்தி அடையணும் சொல்லுவாங்கல்ல? இறைவனடி சேர்ந்தார்
அவருடைய ஆத்மா சாந்தி அடைய. நீ ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த ஆத்மா சாந்தி அடைந்து போகும். இல்லைன்னா நீ என்ன சாந்தி அடையன்னு பிரார்த்திச்சாலும் அது சாந்தி அடையாது. அல்லேலூயா. சமாதானத்தின் தருகிறவர் இயேசு மட்டுமே. உனக்கு சமாதானத்தை தருகிறவர் இயேசு மட்டுமே. கர்த்தருடைய பிள்ளையே, அவ்வளோ காயப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில் அடிப்பதற்காய் ஒப்பு கொடுத்தார். ரெண்டு பக்கமும் ரெண்டு கையை வச்சு அவ்வளோ பெரிய ஆணியை கையில் அடிச்சாங்க. எவ்வளோ பெரிய ஆணி தெரியுமா? சிலுவையில் மரத்துல வச்சு அடிச்சாங்க. அல்லேலூயா. தலைவலி ஜுரம் வந்தா ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது நம்ம தாங்க மாட்டோம். நிறைய பேர் இன்னும் இன்ஜெக்ஷன் போடுறது பயம். சின்ன ஒரு வலிக்கவே செய்யாது, ஆனாலும் ஒரு ஊசி போடுறதுக்கு பயம். இயேசு கிறிஸ்துவை உனக்காக, நீ செய்த பாவத்திற்காக, நீ கைகளால் செய்த பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து அவ்வளோ பெரிய ஆணியை சிலுவையில் வச்சு அடிச்சாங்க. மனம் திரும்ப மாட்டாயா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? அவருடைய காயங்கள், கையில் இருந்து வடிகிற ரத்தங்கள் யாருக்காக? சகோதரனே, சகோதரி, யாருக்காக? உங்களுக்காக. உங்களுக்காக. நான் ஒரு நாள் ஏற்றுக்கொண்டேன், அதை பார்த்தேன். எனக்காக இவ்வளவு காயமா? என் மேல இவ்வளவு பாசமா அந்த ஆண்டவருக்கு? அப்படியே ஒப்பு கொடுத்தேன். தேவ பிள்ளையே, நீ ஒப்பு கொடுப்பாயானால் உனக்கும் அந்த நித்திய ஜீவன் உண்டு, உனக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கையில காயம், அதோடு கூட நெற்றியில முள்ளுனால கிரீடத்தை செய்து வைத்து அடித்தார்கள். ரத்த ரத்தமா ஊத்துது, ரத்த ரத்தமா ஊத்துது. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இயேசு வந்தார். அப்படியே ரத்தம் முழுவதும் ஊற்றப்பட்டு கால்களில் ஆணி அடித்தார்கள். ரெண்டு காலை சேர்த்து வச்சு அவ்வளோ பெரிய ஆணி அடிச்சாங்க. ரத்தம் ஈட்டில குத்துனாங்க. ரத்தம் சரீரத்திலிருந்தெல்லாம் ரத்தம் வருகிறது, ரத்தம் வருகிறது. போர் வீரர்கள் சொல்லப்படுற பரிகாசம் பண்ணினார்களாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தீர்க்கதரிசனமாவே சொல்லப்பட்டது, அவர் பரிகாசம் பண்ணப்படுவார். அவ்வளவு காயப்பட்ட இயேசு எதற்காக தெரியுமா அப்படியே ஒப்பு கொடுத்தார்? அவரால் ஒண்ணும் முடியாம இல்ல. ஏன் நாங்க எல்லாம் இவ்வளவு அன்பா இருக்கிறோம் தெரியுமா? ஏன் பாசமா இருக்கிறோம் தெரியுமா? எங்களுக்கு மற்றவங்களை அடிக்கிறது கை இல்லாமல கால் இல்லாமல இல்ல, எங்களுக்கு ஆயுதம் இல்லாம இல்ல. லேலூயா, லேலூயா. இன்னைக்கும் ஆயுதம் எடுத்தா எங்களுக்கும் அடிக்க முடியும், வெட்ட முடியும், குத்த முடியும். ஆனா இயேசு எனக்காக அந்த கைகளில் ஆணி அடிக்கப்பட்டாரு. லேலூயா, லேலூயா. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது. எத்தனை பேர் சொல்ல முடியும் அன்னைக்கு, ஆண்டவரே எனக்காக இத்தனை காயங்கள் ஏற்றுக்கொண்டீங்கப்பா, எனக்காக வேற யாரும் இந்த பாடுகளை படல, யாரும் இவ்வளவு என்ன நேசிக்கல, என்ன நேசிக்க இந்த பூமிக்கு இறங்கி வந்தீரு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போறீங்க? காயப்பட்டு அடிக்கப்பட்டு ஜீவனை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். லேலூயா. ஜீவனை கொடுத்து மூன்று நாள் கல்லறைக்குள் இருந்தார். 3 நாள் கல்லறைக்குள் இருந்தார். 3வது நாள் சரித்திரத்தை மாற்றி, லேலூயா, கல்லறையை சுற்றி நின்ற போர் வீரர்கள், காவல்காரர்கள் எல்லாருடைய கண்ணையும் மாத்தி அற்புதமாய் வெளியே புறப்பட்டு வந்தார். லேலூயா, அற்புதமாய் புறப்பட்டு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எருசலேம் போங்க, இயேசுவின் கல்லறையை பாருங்க. எருசலேமில் இன்றைக்கும் அவரை வைத்த கல்லறை திறந்திருக்கிறது. எந்த கல்லறை திறந்திருக்கு யோசித்து பாருங்க. எல்லா கல்லறையும் மூடப்பட்டிருக்கும் பொழுது இயேசுவின் கல்லறை திறந்திருக்கிறது. லேலூயா, லேலூயா. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே
கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்லவரே இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. பிசாசுகள் நினைத்தது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை முடிந்து விட்டதென்று. ஜனங்கள் நினைத்தார்கள் இயேசுவின் வல்லமை முடிந்ததென்று. ராஜாக்கள் நினைத்தார்கள் இயேசு இதோடு கூட முடிந்து விட்டார் என்று. ஆனால் 3வது நாளில அவர் வெளியே புறப்பட்டு வந்தார், எழும்பி வருகிறார். அல்லேலூயா. ஏன் நாங்க இங்க உட்கார்ந்து ஆராதிக்கிறோம் தெரியுமா? எங்க ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் ஜீவனுள்ளவர். அல்லேலூயா. உலகத்தை போல் அல்ல, உலக ஜனங்களை போல் அல்ல. உலக ஜனங்கள் கல்லறைக்குள்ள வச்சுட்டு இல்லைன்னா ஐஸ் பாக்ஸ்ல வச்சுக்கிட்டு வருவார் 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். 10 வருஷம் தாண்டி வருவார், மறுபுறப்படுத்து வருவார்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாங்க ஆராதிக்கிற இயேசு 3ஆம் நாளில உயிரோடு எழுந்து ஜீவனுள்ளவராயிருக்கிறார். அவரோடு கூட இருந்த சீசர்கள், அநேக ஜனங்கள் உயிர்த்தெழுந்த பிறகு அவரை பார்த்தார்கள், பேசினார்கள், அவரோடு சாப்பிட்டார்கள். 50 நாட்கள் இந்த பூமியில அவர் உயிர்த்தெழுந்த உலாவினார். அப்படியே பரலோகத்துக்கு ஏறி சென்றார். பரலோகத்துக்கு ஏறி செல்லும் பொழுது அவர் சொல்லிவிட்டு போனார். என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த காரியம் அவர் சொன்னார் என்ன தெரியுமா? நான் மறுபடியும் வருவேன், நான் மறுபடியும் வருவேன். அல்லேலூயா. வெளிப்படுத்தல ஒரு விசேஷம் உண்டு. அடுத்த ஒரு வசனம் உண்டு, எடுத்து படிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இயேசுவின் வாழ்க்கை கல்லறையோடு முடிந்து விடவில்லை, கல்லறையோடு முடிந்து விடவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையும் கல்லறையோடு முடிந்து விடுவதில்லை. அல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை வெறும் கல்லறையோடு மண்ணோடு முடிந்து விட போவதில்லை. நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படியே நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. இயேசு உயிர்த்தெழுந்து போகும்போது சொன்னார், நான் மறுபடியும் வருவேன், சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, என்னோடு கூட வருகிறது. சீக்கிரமா இயேசு அதைத்தான் அடுத்தது என்ன செய்ய போறாரு? அதான் சீக்கிரமா வரப்போகிறார். வந்து இனி எப்படி வருவார் தெரியுமா? இயேசு கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன், கடைசி பாயிண்ட் தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். அவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன்றார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எப்படி வருவாரா? திருடன் வருகிறமாய் வருவாராம். திருடன் சொல்லிட்டு வருவானா? ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் வருகிறேன், வருவதற்கு முன்பாக இன்னென்ன காரியங்கள் இந்த பூமியில நடக்கும் அத சொல்லிட்டார். நான் வர்றதுக்கு முன்னாடி இந்தந்த காரியங்கள் பூமியில நடக்கும் அப்படின்றார். என்னென்ன காரியம்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம், தானியேலின் புஸ்தகம், அப்படியே லூக்கா எழுதின சுவிசேஷம், இப்படி பல காரியத்துல சொல்லி இருக்கிறார். நான் வருகிறேன், நான் வருவதற்கு முன்பாக சொல்ல யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னார். யுத்தமும் யுத்த செய்தியை கேள்விப்பட்டவங்க எத்தனை பேரு? கேள்விப்படுறவங்க எத்தனை பேர்? இப்போ கேள்விப்படாதவங்களுக்கு சொல்றேன், ரஷ்யா உக்ரைன் யுத்தம் எத்தனை மாசமா நடந்துகிட்டு இருக்கு? வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நீங்க கேள்விப்படலையா? இஸ்ரவேல் பாலஸ்தீனா, இஸ்ரவேல் சுற்றி இருக்கிற ஹமாஸ், சுற்றி இருக்கிறதான நாடுகள் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு, இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும்
கேள்விப்படுவீர்கள். ஆண்டோட வருகைக்கு முன்பாக நடக்கிற அடையாளங்கள் அது நடக்கிறது. அடுத்தது கொள்ளை நோய்கள் உண்டாகும். கொள்ளை நோய்கள் உண்டாகும். கடந்த 2019, 20, 21 மறக்க முடியாத நாட்கள் இல்லையா? மறக்க முடியாத எத்தனை பேர் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டார்கள். கொரோனா. அழிந்து கொண்டே இருக்கிறார்கள், அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். தூக்கி போட கூட ஆள் இல்ல. பெரிய பெரிய டாக்டர்ஸ், பெரிய பெரிய என்ஜினியர்ஸ், உயர் பதவியில் உள்ளவர்கள் 3 நாட்கள் வைத்து கவர்மெண்ட் அரசு முறைப்படி அடக்கம் பண்ண வேண்டிய நபர்கள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டார்கள். பள்ளத்துல ஜேசிபி வச்சு தூக்கி வீசப்பட்டார்கள். தேவ பிள்ளையே, இதெல்லாம் இயேசுவின் வருகைக்கு ஒரு அடையாளம். இயேசு வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அந்த வருகையில கைவிடப்பட்டு விடாதிருங்கள், ஏமாற்றப்படாதிருங்கள். இந்த உலகத்துல நீங்க எப்படி வேணாலும் வாழலாம். அல்லேலூயா. எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் இது நித்தியமா நம்ம இப்படி இருந்துருவோம். இல்ல. அழகு மாயை நீலை தேடாதே, அதை நம்பாதே, மயக்கிடுமே. அழகு மாயை நீலை தேடாதே, அதை நம்பாதே, மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை வருவாய். தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அல்லேலூயா. மரணம் ஒரு நாள் சந்திக்கும். அன்றைக்கு கைவிடப்படாமல் இருக்க வேண்டுமானால் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு எதற்காக மறுபடி வரப்போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 1:16. நான் என் நியாய தீர்ப்புகளை அவர்களுக்கு கூறுவேன். இயேசு மறுபடி எதற்காக வருகிறார் தெரியுமா? இந்த பூமியை நியாயம் தீர்ப்பதற்காய் வருகிறார். நியாயம் தீர்ப்பதற்காய் வருகிறார். என்ன நியாயம் தீர்ப்பு? நான் குழந்தையாய் பிறந்து 33.5 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்து உனக்கு எவ்வளவோ நன்மை செய்தேன், எவ்வளவோ அற்புதங்களை செய்தேன். மனம் திரும்பு, மனம் திரும்பு, பாவத்திலிருந்து மனம் திரும்பு, குடி பழக்கத்திலிருந்து மனம் திரும்பு, கெட்ட சுபாவங்களிலிருந்து மனம் திரும்பு என்று எவ்வளவோ சொன்ன. நீ கேட்காத பட்சத்தில் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காய் வருகிறேன். அல்லேலூயா. நீ கேட்காத பட்சத்தில் இன்னும் நீ குடித்துக் கொண்டிருக்கிறாய், இன்னும் நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய், இன்னும் நீ வெறித்து கொண்டிருக்கிறாய், உலகத்துக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறாய். அநேக பாவங்கள் உன்னை சூழ்ந்திருக்குமானால் நியாய தீர்ப்பு தருவதற்காய் மறுபடி இயேசு வரப்போகிறார். மறுபடி இயேசு வரப்போகிறார். அவர் இப்பவும் கேட்கிறாரு, மனம் திரும்ப மாட்டாயா? மனம் திரும்ப மாட்டாயா? நீ என்னண்டை வரமாட்டாயா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வரமாட்டீங்களா? அவர் கேட்கிறாரு, சகோதரனே சகோதரியே, நீ வரமாட்டாயா? உன்னை நான் நித்திய ஜீவன்ல கொண்டு போய் மகிழ்ச்சியாக வைப்பேனே, நீ வரமாட்டாயா என்று அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், ஒருவேளை நீ ரட்சிக்கப்படாவிட்டால், இன்னும் நீ இயேசுவுக்காய் வாழாவிட்டால், நியாய தீர்ப்பு நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அறுவடை கோதுமை அறுக்கிறது போல அறுவடைக்கான நாள் இது. எல்லாவற்றையும் அறுத்து களைகள் என்ன பண்ணுவாங்களாம்? அக்கினியில போடுவாங்களாம். களைகள் அக்கினியில போடுவாங்க, கோதுமையை வீட்டுக்கு கொண்டுருவாங்க. அதே போல தூதர்கள் வருவார்கள், அறுவடை செய்வார்கள். தேவனுக்காய் வாழ்ந்து கனி கொடுக்கிறவர்களை பரலோகத்தில் சேர்ப்பார், மற்றவர்களை அக்கினிலே போடுவார். இதுதான் நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு. இன்றைக்கு கோர்ட் இருக்கு, தெரியும்ல. சண்டை பிரச்சனை வந்தா ஐயா வக்கீல் ஐயா வந்திருக்கிறாங்க நம்ம பக்கத்துல. கோர்ட் அவங்களுக்கு தெரியும். எதுக்கு? வாதாடி
தீர்ப்பு வரும், ஒரு நாள் தீர்ப்பு வரும். அன்றைக்கு நல்ல தீர்ப்பா இருந்தா வீட்டுக்கு, கெட்ட தீர்ப்பா இருந்தா களி சாப்பிட. அப்படிதானே? லேலூயா. சந்தோஷமாவா இருக்கும்? நினைச்சு பாருங்க. இன்னைக்காவது கொஞ்சம் மேக்கப் எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க ஜெயில. ஆனா ஒரு காலத்துல தேவ பிள்ளையே அது போல இல்ல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அது ஒரு உதாரணம். ஒரு கோர்ட் இருக்கிறது, நியாய தீர்ப்பு. அது போல இந்த பூமியில இயேசு வந்த மறுபடி வர போற நோக்கம் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காய். அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார். நம்ம செய்த ஒவ்வொரு காரியங்களும் இது போல ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. மனுஷன் பார்க்கல, மனுஷன் யாரும் பார்க்கல, ஒளிச்சு ஒளிச்சு செய்யலாம், ஆனால் அவர் பார்க்கிறார். எல்லாம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நாள் வரும். நியாய தீர்ப்பின் நாட்கள் ஒன்று நெருங்கி கொண்டிருக்கிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிடலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் அவர் ஆயத்தமா இருக்கிறார். நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார், வருகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord, man. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. மரித்து போனவர்களுக்கு மாத்திரமல்ல, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நியாய தீர்க்க வரும் பொழுது, அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது, தண்ணீரில் மரித்தவர்களுக்கு தண்ணீர் அவருடைய இதை ஒப்புவிக்க வேண்டுமா? நெருப்புல மரித்தவர்கள் நெருப்போடு ஒப்புவிக்குமா? விபத்துல மரித்தவர்கள் அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் மரித்தவர்கள் அதை ஒப்புவிக்கும். நான் சிலரை இழுத்துக் கொண்டு, நெருப்பு சொல்லுமா, தண்ணி சொல்ல நான் சிலரை இழுத்துக் கொண்டு, சாத்தான் சொல்ல நானும் சிலரை இழுத்துக் கொண்டு. இன்னைக்கு அநேகரை சாத்தான் தான் இழுத்து வைத்திருக்கிறார். கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில, இயேசுவை அறிய முடியாத நிலைமையில, இந்த உண்மையான அன்பை புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில காணப்படுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காய் இயேசு வருகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:7. அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். கடைசியில ஒரு தூதன் சத்தம் போட்டு சொன்னான். ஒரு சத்தம் பிறந்தது வானத்திலிருந்து. என்ன சத்தம் தெரியுமா? படிங்க. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. தேவனுக்கு பயந்து அவரையே மகிமைப்படுத்துங்கள். யாரையும் பிரியப்படுத்த நினைக்காதீங்க. எந்த பாரம்பரியமும் வேண்டாம். தேவனுக்கு பயந்து அவரை பிரியப்படுத்த நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவர். அவர்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவரையே தொழுது கொள்ளுங்கள், அவரையே தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நான் சொன்னேன் இயேசு யாருன்னு சொன்னேன். இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தாருன்னு சொன்னேன். இயேசு வந்து என்ன செய்தாருன்னு சொன்னேன். அடுத்தது என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டேன். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உங்களையும் என்னையும் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பதற்காய் வரப்போகிறார். ஒரு ராஜ்யம் நமக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மனுஷன் செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு வந்தாச்சு.
ஒவ்வொரு கிரகத்தையும் போய் கால் வைக்கலாமான்னு மனுஷன் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறான் இல்லையா? நம்ம செய்தியில கேட்கிறோம். அப்போ ஏதோ ஒரு இன்னும் ஒரு வேற்று ராஜ்யம் ஒன்று இருக்கிறது இல்லையா? அதை அங்க தண்ணி இருக்கா, நெருப்பு இருக்கா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கை இந்த பூமியோடு முடிந்து விட போறதில்லை. லேலூயா. இதை காட்டிலும் மேன்மையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறார். அதை தருவதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு இரட்சகராய் வந்தார். முதல் முறையாக இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்து இந்த பூமிக்கு வந்தது உங்களையும் என்னையும் நேசித்து நம்மோடு கூட வாழ்ந்து நமக்கு அன்பை சொல்லி விடுதலையை சொல்லி அற்புதத்தை செய்து எப்படியாயினும் என்னிடத்துல வரமாட்டார்களா என்று ரட்சிப்பதற்காக வந்தார், இரட்சகராக வந்தார். ஆனால் இனி இயேசு வரப்போகிறது இரட்சகராக அல்ல. இந்த கிருபையின் காலம் முடிவதற்குள் இயேசு இரட்சகர் வந்து அவர் அளித்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாவிட்டால் மறுபடி அவர் வந்த பிறகு நமக்கு சான்ஸே இல்லை. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், அவரை அடித்தவர்களும் அவரை காண்பார்கள். ஆனால் அவர்களுக்கு மீட்பு இல்லை. மார்பில் அடிச்சு புலம்புவாங்களாம், ஐயோ கும்பகோணத்துல நியூ இந்தியா தேவ சபையில ஒரு பாஸ்டர் வந்து நின்னுட்டு உயிர் போற கத்துனாரு, நான் ரட்சிக்கப்படலையே. லேலூயா. சென்னையில ஒரு கூட்டம் அங்க கத்திட்டு கிடக்கும், ஐயோ எத்தனை பாஸ்டர் கத்துனாங்க, நான் மனம் திரும்பலையே. கன்னியாகுமரியில ஒரு கூட்டம் கத்தோம், எத்தனை பாஸ்டர் கத்துனாங்க, நான் ரட்சிக்கப்படலையே. இந்த கூட்டத்துல நீங்க வேண்டாம், இங்க இருக்கிறவங்க யாரும் வேண்டாம். எல்லாரும் சொல்லணும், நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு என்னை ரட்சித்தார். லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார், அதனால நான் நிச்சயமாய் அவரோடு கூட போவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படியே நம்ம ஒரு நிமிடம் எல்லாரும் அப்படி உட்கார்ந்து இடத்துக்கு எழுந்து நிற்போமா? ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிறோம்ல, ஒரு நிமிடம் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். ஷாபா கரபா சாந்த ரபா. ஹalleluya. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் குரலே அழைத்தது என்னையே, அவர் குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டு, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டு, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. எத்தனை பேர் இயேசுவே இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். அவர் ஏன் பிறந்தார் என்று உங்களுக்கு சொன்னேன். இயேசு ஜீவனை கொடுப்பதற்காய் பிறந்தார். அவர் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், உனக்காய் நொறுக்கப்பட்டார். இனி என் வாழ்க்கை இயேசுவுக்கு தான் என்று சொல்லுகிறவர்கள் இந்த நேரத்தில் இயேசுவோடு பேசுங்க. ஆண்டவரே, யாருமே என்னை நேசிக்காத வேளையில, எல்லாரும் என்னை கைவிட்டு என்னை வெறுத்த நேரத்தில் என் இயேசு எனக்காக வந்து பிறந்திருக்கிறீர், என்னை ஏற்றுக்கொள்வீரா? அவர் சொல்லுகிறார், வா மகளே, வா மகனே, உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உனக்காகத்தானே நான் அடிக்கப்பட்டேன், உனக்காகத்தானே ரத்தம் சிந்தினேன், உனக்காகத்தானே மரித்தேன், உனக்காகத்தானே உயிரோடு எழுந்தேன், உனக்காகத்தானே மறுபடியும் வரப்போகிறேன். ஹalleluya. ஒரு நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது. அதற்கு முன்பாக சகோதரனே, சகோதரியே, ரட்சிக்கப்படு, மனம் திரும்பு. ஹalleluya. ஹalleluya. நன்றி இயேசுவே. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஹalleluya. ஹalleluya. ஜீசஸ். இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஒரு நிமிடம் சொல்லுங்க. அந்த இயேசு உன்னை இரு கரம் நீட்டி அழைத்து கொண்டிருக்கிறார். உன் வேதனை மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் கடன் பிரச்சனைகள் மாறும், உன் வியாதிகள் மாறும்,
நீ இயேசுவின் அன்பை ருசிக்க ருசிக்க உன் வாழ்க்கை மாறும். சரித்திரத்தை மாற்றி அமைத்த இயேசுவின் பிறப்பு, அவர் சும்மா வந்து பிறக்கல. கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளையில நீர் கொடுத்த நல்ல வேத வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தீர் என்பதை நற்செய்தியாக அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற செய்தி. இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், பாவத்தை மன்னித்து ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். இந்த நாளில் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ரட்சிப்பை நீர் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி காலம் செல்லாது, நியாய தீர்ப்பு நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது சொன்னீரே. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுங்க. அப்படியே நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.